Hello friends, welcome to Murthy IAS Aspirant channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல UPSC 2018 உடைய prelims history question analyze பண்ண போறோம். So இந்த வீடியோனுடைய first question போயிடுவோம். First question என்னன்னா which among the following events happened earliest னு சொல்லி கேக்குறாங்க. So அப்ப கொடுத்திருக்கிற ஈவென்ட்ஸ்ல எந்த ஈவென்ட்ஸ் வந்து நம்ம இயர்லியஸ்டா நடந்திருக்கு அப்படினு. சோ இது வந்து இயர் பேசிஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க சுவாமி தயானந்த் எஸ்டாப்லிஷ்ட் ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணிருக்காருன்னா ஆரிய சமாஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இது இந்த இயர் ஆஃப் 1875 1875ல நடந்திருக்கு. அடுத்து தீனபந்து மித்ரா ரோட் நீல் தர்பன் அப்படிங்கறாங்க. சோ இந்த இண்டிகோ ரிவோல்ட் நடந்திருக்கு 1859ல. சோ அத வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பெங்கால் பிளே தான் அது. அதாவது நாடகம் தான் அந்த நீல் தர்பன் அப்படிங்கிறது. இது வந்து 1859ல நடந்த இண்டிகோ ரிவோல்ட் பேஸ் பண்ணி வந்தது. 1860ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால்ல, அதாவது இன்னைக்கு இருக்கிற கல்கட்டால நேஷனல் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் அந்த பிளே வந்து நடத்துறாங்க. ஸோ அது வந்து 1860ல. அப்புறம் தேர்டு வந்து பாருங்க பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ரோட் ஆனந்த் மத் அப்படின்ட்டு ஆனந்த மடம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து எழுதியிருக்காரு. அது என்ன இயர்னு பார்த்தோம்னா 1882ல 1882ல வந்து பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் என்ன பண்ணிருக்காருன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. நம்ம நிக்கிற தேசிய பாடல் நம்ம சொல்றோம், தேசிய கீதம் இல்ல, தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். ஸோ அந்த இது வந்து ஆனந்த மடம் அங்கிற நூல் இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அது அந்த இது வந்து அந்த புக்கு ஆக்சுவலி இது ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணது இயர் வந்து 1882. ஸோ இது இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சத்யேந்திரநாத் தாகூர் became the first Indian to succeed the Indian Civil Service Examination. அதாவது ICS நமக்கு இன்னைக்கு IAS நம்ம சொல்றோம். அப்போ வந்து ICS இருந்தது, அதாவது இம்பீரியல் சிவில் சர்வீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் சிவில் சர்வீஸ்னு சொல்லி மாத்தினாங்க. அது ICS. அப்போ இன்னைக்கு IAS மாதிரி அன்னைக்கு ICS இருந்தது. அவர் வந்து 1863ல அந்த போஸ்டிங் வந்து வாங்குறாரு. ICS ஃபர்ஸ்ட் இந்தியன் ICS. அப்ப இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இந்தியன் இவர் தான் வாங்குறாரு. இவர் சத்யேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய எல்டர் பிரதர் தான் இவர் சத்யேந்திரநாத் தாகூர். சரிங்களா. ஸோ இவர் வந்து 1863ல. இப்போ இந்த இயர்லியஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது தீனபந்து மித்ரா ரோட் நீல் தர்பன் இந்த இயர் ஆஃப் 1860. ஸோ இதுதான் மோஸ்ட் இயர்லியஸ்ட் மூவ்மெண்ட் ஈவென்ட் இன் த கிவன் கொஸ்டின் கிவன் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் எப்படி அப்படின்னு பார்ப்போம். சுவாமி தயானந்த சரஸ்வதி யாருன்னா மூல் சங்கர். அவரோட இயற்பெயர் வந்து மூல் சங்கர் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற கத்தியவார் பகுதியில், அதாவது குஜராத்தில் இருக்கிற கத்தியவார் பகுதியில் பிறந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை 1875ல தோற்றுவிச்சிருக்காரு. இது எங்கன்னா ஒரு பிறந்தது குஜராத்தாக இருந்தாலும் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் வந்து பார்த்தோம்னா பாம்பேல தான். அன்னைக்கு இருந்த பாம்பே பிரசிடென்சில தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ற ஆரிய சமாஜத்தினுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோனோதிஸ்டிக்கா இருக்கும். அதாவது ஒன் காட், பிலீவ் இன் ஒன் காட் அப்படின்னா ஒரே கடவுள் கொள்கையை அவங்க வந்து பின்பற்றுறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிராமணர் அல்லாதோர் அனைவருக்கும், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வந்து எஜுகேஷன் வந்து டீச் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேதிக் ஸ்கூல்ஸ் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரிய சமாஜ் வந்து பாத்தீங்கன்னா வேதிக் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி டீச் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரபலமான கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேதங்களை நோக்கி செல்லு அப்படின்னு சொல்லிடுவாரு யாருன்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ அப்படின்னா வேதங்களில் இருக்கிற அந்த ரிலீஜியஸ் அந்த பிராக்டிஸ் தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராக்டிஸ்ல வந்து ஆரிய சமாஜம் பின்பற்றின வந்து சந்தியாவதனம்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. சந்தியாவதனம்னா ஒன்றும் இல்லை, நம்ம அன்னைக்கு இருக்கிற வேதாஸ்ல கொடுத்துருக்கிற அந்த இருக்கிற அந்த இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அதான் சந்தியாவதனம் அப்படின்னு சொல்லி. ஏதை நம்ம சொல்றோம்னா அது ஆப்ஷன் கொடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா சந்தியாவதனம் அப்படிங்கறத வந்து எது பின்பற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து சந்தியாவதனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரிய சமாஜம் பின்பற்றினது. அது இல்லாம இன்னொன்று என்னன்னா அக்னிஹோத்ரா அப்படின்னு இன்னொரு பிராக்டிஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ அந்த சந்தியாவதனம் எப்படின்னா நம்ம சொல்லியிருக்கேன், வேதங்களில் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பிரேயர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த சந்தியாவதனம்ங்கிறது. ஸோ அது என்ன பிராக்டிஸ் தான் ஆரிய சமாஜம் வந்து பின்பற்றுறாங்க. அடுத்து அக்னிஹோத்ரா அப்படின்னா என்னன்னா அக்னிஹோத்ராங்கிறது நம்ம அந்த பசுவனுடைய நெய்யோ அல்லது சுடப்பட்ட பால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்புல இது பண்ணி காலையிலையும் எவர்லி சன்ரைஸ் அண்ட் சன்செட் 2 டைம், அதாவது காலையிலையும் ஈவினிங்கும் வந்து அதை பண்றது அக்னிஹோத்ரா அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 2 பிராக்டிஸும் வந்து யாரு இது பண்றாங்கன்னா ஆரிய சமாஜம் வந்து
கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அப்புறம் தீனபந்து மித்ரா ரோட் நீல் தர்பன் அப்படிங்கிறது இண்டிகோ ரிவோல்ட். இண்டிகோ ரிவோல்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் 1859 நடந்ததுன்ட்டு. இது வந்து இந்தியா ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்கு. ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னா ஹரிஷ் சந்திர முகர்ஜி தான் அவர் எழுதுறது. இதனுடைய ஹரிஷ் சந்திர முகர்ஜி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்து பேட்ரியாட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல இந்த இண்டிகோ ரிவோல்ட்டை பத்தி எழுதியிருக்காரு. இண்டிகோ ரிவோல்ட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு இயற்கையாக விளைவிக்கப்பட்ட ஒரு செடியிலிருந்து இண்டிகோனா ஒரு டை வந்து மேக் பண்றது தான். ஸோ அது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய கமர்ஷியல் கிராப், ஆக்சுவலி அந்த இண்டிகோங்கிறது வந்து கமர்ஷியல் கிராப். ஸோ அந்த ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் நம்ம நிறைய விவசாயிகள் அந்த பேசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் ரீஜன்ல வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுட் கிராப்ஸை தவிர்த்துட்டு இதை வளர்க்க சொல்லி இண்டிகோ பிளான்ஸ் வந்து வளர்க்க சொல்லி அந்த இந்தியன் பீசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்திய விவசாயிகள் அப்படி சொல்லும் பொழுது வளர்க்கும் போது அதனால என்ன நமக்கு குறைபாடுகள் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிருது. அதே மாதிரி அதற்கான கூலி புவர் வேஜஸ் தான் அவங்க பிரிட்டிஷ்காரங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் காரணமாக தான் இண்டிகோ ரிவோல்ட்னு வந்தது. அதை வந்து நமக்கு நாடக வடிவில் கொடுத்தது தான் இந்த நீல் தர்பன் அப்படிங்கிறது. அதை வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்து பேட்ரியாட் ஹரிஷ் சந்திர முகர்ஜி தான். ஹரிஷ் சந்திர முகர்ஜிங்கிறவர் தான் அதை பற்றி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் வந்துருங்க. பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ரோட் ஆனந்த மடம் அப்படின்னா அபே ஆஃப் பிளிஸ்ன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அபே ஆஃப் பிளிஸ் அப்படின்னா, அதாவது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணது அபே ஆஃப் பிளிஸ். அபேனா மடம் அர்த்தம், பிளிஸ்னா ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷமா இருக்கிறது. ஸோ இது வந்து யாருன்னா ஜூலியஸ் ஜே லிப்னர் அப்படிங்கிறவர் தான். ஜூலியஸ் ஜே லிப்னர் அப்படிங்கிறவர் தான் அந்த இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இது கேட்பாங்க முக்கியமான பாயிண்ட். இந்த ஆனந்த மடம் பொறுத்தவரையும் ஆனந்த மடம்ங்கிற நூல்ல அபே ஆஃப் பிளிஸ்ன்னு சொல்லிட்டு ஜூலியஸ் ஜே லிப்னர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கிலீஷ்ல வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ இதை பற்றி சத்யேந்திரநாத் தாகூர் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ் ஹோல்டர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன். அண்ட் அப்புறம் அது இல்லாமல் ஜேசி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாரு. சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்கெல்லாம் பாஸ் பண்ணாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்றாருன்னா பாஸ் பண்ணிடுறாரு, பட் அவருக்கு ஏஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் அது அவருக்கு வந்து என்ன சொல்றது அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இது பண்ணாங்க. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாருன்னா சர்வீஸ்லேருந்து அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டூரிங் காலனியல் ரூல் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்சன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஃபவுண்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் above is or correct is or correct அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ் ஃபவுண்டட் பை வில்லியம் ஜோன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வில்லியம் ஜோன்ஸ்ங்கிறது வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு சொல்றாங்க. ஸோ அதை உருவாக்குனவர் தான் வில்லியம் ஜோன்ஸ். ஏசியாட்டிக் சொசைட்டியை வந்து உருவாக்குனது தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ். ஆனால் அந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜோனாதன் டங்கன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ்ல தொடங்குறாங்க. அதே மாதிரி பனாரஸ் ஹிந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பனாரஸ் ஹிந்து காலேஜ் வந்து அன்னிபெசன்ட். ஸோ அதை வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா வந்து மாத்தினது வந்து மதன் மோகன் மாளவியா. அதான் M4ன்னு ஏற்கனவே போன வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மதன் மோகன் மாளவியா தான் அந்த பனாரஸ் ஹிந்து காலேஜை வந்து என்ன பண்றாங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா மாத்துறாங்க. இப்போ இதுல என்ன நம்ம முக்கியமான மைண்டா வாட்ச் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம்னா பனாரஸ் ஹிந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அன்னிபெசன்ட். அந்த பனாரஸ் ஹிந்து காலேஜ் வந்து யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணது மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவர் தான் 1916 அந்த ஆண்டு வாக்கில் அதை வந்து யூனிவர்சிட்டியா மாத்திருக்காங்க. பனாரஸ் அது வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இது வந்து சான்ஸ்கிரிட் வந்து ஜோனாதன் டங்கன் அப்படிங்கிறவர். வில்லியம் ஜோன்ஸ்ங்கிறது வந்து ஏசியாட்டிக் சொசைட்டியை வந்து உருவாக்குறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ இது வராது. அடுத்து செகண்ட் ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இயர் வந்து இந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ் வந்து 1791 இந்த இயர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 1791 தான் அந்த
பனாரஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1784. கல்கத்தா மதராசா வந்து 1781 ஸ்டார்ட் பண்றாரு பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஒன் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்தாரு. அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ல இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1781 கல்கத்தா மதராஸ்னா என்னன்னா அது உருது வேர்ட்ல என்னன்னா ஒரு கல்வி நிறுவனம்னு பொருள். ஸோ அப்போ கல்கத்தா கல்வி நிறுவனத்தை தோற்றுவிச்சது இவர் தான், வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ அது 1800 இது கரெக்டான இது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் பை ஆர்தர் வெல்லஸ்லி. ஆர்தர் வெல்லஸ்லி அப்படி யாருன்னா லார்ட் வெல்லஸ்லி பிரபுனுடைய ரிச்சர்ட் கோலி வெல்லஸ்லின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து 1798 இருந்து 1805 வரையும் இருப்பாரு. ரிச்சர்ட் கோலி வெல்லஸ்லி 1798 இருந்து 1805 வரையும் இருப்பாரு. ஸோ இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வந்து ஃபவுண்டர். இந்த வில்லியம் காலேஜோட ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் கோலி வெல்லஸ்லி. இந்த ஆர்தர் வெல்லஸ்லி யாருன்னா இந்த ஃபோர்த் மைசூர் வார் நடந்திருக்கும் 1799. 1799 4வது மைசூர் போடும்போது அந்த திப்பு சுல்தானுக்கு ஆப்போஸ் பண்ணி சென்னை ஆர்மி வந்து அங்கே போய் அவர் அட்டாக் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அவர் தான் அந்த ஆர்தர் வெல்லஸ்லி. இவர் வந்து மைசூர் கமிஷனராக இருந்திருக்காரு. அன்றைய மைசூர் பிரசிடென்சியில் வந்து மைசூர் கமிஷனராக இருந்திருக்காரு இவர். யாருன்னா ஆர்தர் வெல்லஸ்லி. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? இப்போ ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணது லார்ட் வெல்லஸ்லி, அதாவது ரிச்சர்ட் கோலி வெல்லஸ்லி அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து பெங்காலில் தான் வங்கப்புலியை அழைத்து கொண்டு வரன்னு கேட்டாருன்னா வெல்லஸ்லி தான். ஸோ ஓகேங்களா? அப்போ இது வந்து தப்பு. அப்போ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தான் சரி. ஸோ இப்போ இதில் வந்து அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் தொடங்குறது வந்து ஜோனத்தன் டங்கன். பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது வந்து மதன் மோகன் மாளவியா. பனாரஸ் ஹிந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது வந்து அன்னி பெசன்ட். இது இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கல்கத்தாவில் வந்து ஹிந்து யூனிவர்சிட்டி கல்கத்தா ஹிந்து காலேஜ் வந்து தொடங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அது ஏன்னா கிட்டத்தட்ட ஹிந்து காலேஜ் பனாரஸ்லையும் கல்கத்தாலையும் மாறி வரும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கல்கத்தா ஹிந்து காலேஜ் வந்து தொடங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹிந்து யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து தொடங்குறது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அவர் தான் வித் ஹெல்ப் ஆஃப் டேவிட் ஹேர் அப்படிங்கிறவருடைய உதவியோட என்ன பண்றாருன்னா டேவிட் ஹேர் ராஜாராம் மோகன் ராய் தான் இந்த கல்கத்தா ஹிந்து யூனிவர்சிட்டி தொடங்குறாரு. அதே மாதிரி 1857 3 யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க 1857.